ஈசானியத்தில் மரம் வருது, மரம் வளருது. அப்புறம் அந்த பக்கத்தில் வந்து பின்னாடி ஒரு வீடு கட்டியிருப்பாங்க. அதில் வந்து ஒரு ஹைட்டாக வந்து ஏதோ ஒரு வீடோ ஒரு காம்பவுண்டோல போட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறைச்சா மாதிரி. அப்போ அந்த சூரிய ஒளி வந்துட்டு தடைப்படுது. இதெல்லாம் வந்துட்டு தடையில்லாமல் வரணும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இது வீட்டோட சைஸ் வந்து நான் மொத்தமே உங்களுக்கு சொன்னேன். அதுதான் அந்த அளவு உங்களுக்கு குறிப்பிட்டேன். அதாவது ஒரு 600 750 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது. அந்த 750 ஸ்கொயர் ஃபீட்டோட நம்ம வந்து டெக்னிக்கலாக சொல்லணும்னா கியூபிக் சென்டிமீட்டர்னு சொல்லுவோம், கொள்ளளவு. இந்த வீட்டுக்குள்ளே இந்த ரூம்குள்ளே எவ்வளோ கொள்ளளவு இந்த காற்று அடைக்க முடியும் உங்களால்? இவ்வளோதான் அடைக்க முடியும். சரி, இப்போது இந்த 1500 ஸ்கொயர் ஃபீட் சொன்னேன் இல்லையா, அந்த வீட்டில் எவ்வளோ கொள்ளளவு பிடிக்கும்? இதை விட அதிகமாக பிடிக்கும். இப்போ நான் சொன்ன அந்த 4000 ஸ்கொயர் ஃபீட்டு, இப்போ அந்த கொள்ளளவை வந்துட்டு அங்கே வந்து ஒரு பிராணசக்தியை உருவாக்கணும்னா அதுக்கு எவ்வளோ காந்தலைகள் தேவைப்படும், எவ்வளோ சூரிய கதிர் தேவைப்படும்? அங்கே வந்து இருக்க வேண்டியதை நீங்கள் இங்கே எதிர்பார்த்தா எப்படி இது?